பாடிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தய செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தய செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த வாரத்தில் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக மீட் செய்வதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவினிங் 4 o'clock நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை தவறாமல் பாருங்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிற ஒரு தேவனுடைய வார்த்தை அன்பாக இருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எல்லா கிறிஸ்டின்ஸுக்கும் தெரியும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பேசிக் அன்புன்னு. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, இந்த அன்பு எப்படி வருஷப்படுத்துறது. சிலவங்க பாருங்கள், தேவனிடத்தில் அன்பாக இருப்பாங்க, மனுஷனிடத்தில் அன்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில மக்கள் மனுஷனிடத்தில் அன்பாக இருப்பாங்க, தேவனிடத்திலோ குடும்பத்திலேயோ அன்பாக இருக்க மாட்டாங்க. சிலவங்க அவங்களுடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஆனால் கூட பிறந்தவங்கள்ட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. சிலவங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல அன்பாக இருப்பாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது யார்ட்டையுமே முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்க முகத்தில் சிரிப்பே இருக்காது. நம்ம விதவிதமான வெரைட்டிஸ் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த நாட்களில் ஆவியானவர் ஏகிறபடி அன்பு நம்ம அதை எப்படி பட்டியல்படுத்துவது சுருக்கமாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனா இருக்கிறேன். இந்த இடத்துல தேவனாய கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அது தேவனுடைய ஒரு கட்டளை. யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த அன்பை முதலாவது தன்னுடைய தெய்வத்தின் மீது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்ய வேண்டும், அவங்க அதை செலுத்தணும். ஏன்னா நீங்கள் ஒரு கடவுளை கும்பிட்றீங்க, நாம் எல்லோரும் ஒரே கடவுளை கும்பிட்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்மளை உண்டாக்குனவர், படைத்தவர், பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர். அவர் தான் நம்முடைய மெயின் சுவிட்ச். அவர் இல்லாவிட்டு அந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்பது நமக்கு நல்லா தெரியும். அவை தான் பிறகு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது யாரிடத்தில் அன்பாக இருக்கணுமோ, தேவனிடத்தில். நம்மை உண்டாக்கியவர், நம்மை படைத்தவர், நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சத்ருவாகிய பிசாசால் நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறார். அவருக்கு பேரே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பாரிங்க. இது முதலாவது. இரண்டாவது வாசிக்கிறேன் கேளுங்க. எபேசியர் 5:23. எபேசியர்களை நிறுவம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பக்தனாய பவுல் விதமாக கூறுகின்றார். 5:23 அதில் மென்ஷன் பண்ணுவாங்க, தன்னில் தானே என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். அதாவது நீங்கள் உங்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் நிச்சயமாகவே தன்னை முதல்ல அவன் கேர் எடுக்கணும். அவனுடைய உடம்பு, அவனுடைய மனசு, அவனுடைய வேலை, அவனுடைய சபையில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம், அதுபோல் அவனுடைய போக்குவரத்து, எல்லா இடத்துலையும் அவன் சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் தன்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். எபேசியர் 5 விதமாக கூறுகிறது, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. நான் அடிக்கடி சிரிச்சிட்டே இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், எப்போவுமே நீட்டாக இருக்கணும், உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். எந்த விதத்திலும் உங்களுடைய சரீரத்திலோ ஆவியிலோ அசுசி வரக்கூடாது. நல்ல குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவு உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறீங்களோ அந்தளவு தான் நீங்கள் என்ன செய்வீங்க, அடுத்தவங்களிடத்தில் அன்பாக இருப்பீங்கன்னு. இப்போ ரெண்டாவது, நம்ம யார்கிட்ட அன்பாக இருக்கணும், உங்களிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடம்புல ஒரு வியாதி வருதுன்னு வைங்களேன், சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, தேவையான மெடிசன் எடுத்துக்கிட்டுறீங்க, உங்களுக்கு வயிற்று பசி நீங்கள் தான் சாப்பிட்றீங்க, அடுத்தவங்க வந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா? அப்போ உங்களிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த உங்கள் உடம்புக்கு மேலே, கர்த்தர் கொடுத்த உங்கள் ஆத்மாவுக்கு மேலே, கர்த்தர் கொடுத்த அந்த கபடம் இல்லாத தேவ ஆவி மேலே நீங்கள் அன்பாக இருக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், உங்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். மூணாவது, திருமறையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-28. எபேசியர் 5:28 வாசிக்கிறேன் கேளுங்க. புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். 28 வருது, புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். ஃபேமிலி மேன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் அடுத்தது தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக இருக்க வேண்டுமா. ஏன்னா கிறிஸ்டின் மேரேஜ் நடக்கும்போது தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க, கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, அது இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை போல என்று. இன்றைக்கி ஒரு சில ஜென்ஸை பார்க்குறேன், ஒரு சில ஊழியக்காரங்களை பார்க்குறேன், ஒரு சில நல்ல கனம்பருந்திய மூப்பர்கள்னு சொல்கிறாங்க, விசுவாசம்னு சொல்கிறாங்க, பார்க்குறேன். எல்லாட்டும் அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பு மனைவியிடத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆகவே வீட்டில் பிரச்சனை வருது இல்லைங்களா? ஆகவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மனைவியிடத்தில் அன்பாக இருக்கணும். மனைவி புருஷனிடத்தில் அன்பாக இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். புருஷனும் மனைவியிடத்தில் அன்பாக இருக்கணும். அன்புன்னா அதை கிரியைகளால் அவங்க நிச்சயம் வெளிப்படுத்தணும். நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு நாங்கள் சொல்கிறதுக்கும் கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? திரும்ப சொல்லுது, நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பாகிறீங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் தான்
அது உங்களுக்கு ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை. மனைவி இடத்துல அன்பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் மனைவியிட்ட கோவப்படாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க. சில இடத்துல மனைவிகள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க, கொஞ்சம் அகராதியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க இடத்துல அன்பாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே அவங்களே நிச்சயமாக அவங்க இடத்துல அன்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம அதை கண்ணார பார்க்குறோம். எப்படிப்பட்ட குணம் இல்லாத மனைவியும் ஒரு புருஷனால் திருத்த முடியும். அதுபோல் ஒரு குணமில்லாத புருஷனையும் மனைவியால் திருத்த முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நடைமுறை உண்மை. ஆகவே நீங்கள் எப்படி ஆண்டோடத்தில் அன்பாக இருக்கிறீங்களோ அதுபோல் அடுத்தபடியாக நீங்கள் உங்களிடத்தில் அன்பாகிறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த மனைவி இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பாகிறீங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால் தீத்து 2:4. தீத்து 2:4 வாசிக்கிறேன், கேளுங்க. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? கொலோசியர் 3:21 சொல்லுது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமுட்டாதிருங்கள். பிள்ளையிடத்தில் அன்பாக இருக்கணும். அது பெற்றவங்க தான் பிள்ளையிடத்தில் அன்பாக இருக்க முடியும். காரணம், பை பர்த்தில் இருந்து அந்த பிள்ளைகள் மேரேஜ் வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, திருமணம் ஆகிறது வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் தான். அந்த உரிமையை யாரும் பறிக்க முடியாது இல்லைங்களா? நீங்கள் எந்தளவு பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கிறீங்களோ அந்தளவு பிள்ளைகள் திருமணமானதுக்கு பிறகு உங்களிடத்தில் அன்பாக இருப்பாங்க. அந்த அன்பை யாராலும் என்ன செய்ய முடியாது, தட்டி பறிக்க முடியாது. அதுதான் திருமுறை சொல்லுது. இதில் 3 பாயிண்ட் வருது. எப்படின்னு சொன்னால், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலே அன்பாக இருக்க வேண்டுமா, தங்கள் பிள்ளைகளிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமா. அதுபோல் அப்பாங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு பெற்றோர்கள், குறிப்பாக தகப்பன், அந்த பிள்ளையை என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அப்படி கோபப்படுத்தும் போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன பிரிவு வந்துடுது. சின்ன வயசில் தெரியாது. அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க மனசில் வருத்தம் இருக்கும். அப்பா திட்டினாங்க, அப்பா ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க, அப்பா டைட்டாக பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு பிறகு அது இன்னும் வெறுப்பாக மாறிடும். ஆகவே தான் திருமுறை சொல்லுது, பெற்ற பிள்ளைகிட்ட எப்படி இருங்க, அன்பாக இருங்கன்னு. 2 வசனம் எபிரேயர் 13:17 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணர்களாய் அவங்க விழித்திருந்து ஜெபிக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு செய்யும்படி நீங்கள் அவரோட பலத்த கருத்தில் அடங்கிடுங்கள். உங்களை கிறிஸ்துக்கள் வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் இடத்துல அன்பாக இருங்க. நான் ஊழியக்காரன், எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 2 மருமகன், 1 மருமகன், பேரனும் பற்றியும் கூட வந்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், தயவுசெய்து எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சபையில் வரக்கூடிய பிள்ளைகளை தங்கள் சொந்த பிள்ளை மாதிரி தான் நேசிப்பாங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். பெற்ற பிள்ளைகளாவது கூட இருக்கிறாங்க. சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் வாரத்துக்கு 1 நாள் வராங்க, போகிறாங்க. மற்றபடி சில முக்கியமான ஃபங்க்ஷன் அவங்க கூட நிற்கிறாங்க. சர்ச்சுக்கு எடுத்துக்காரங்க அவங்க கூட இருக்கிறாங்க. சபைக்கு ஒரு மனுஷன் வர்றதுக்கு காரணமே அந்த அன்பு தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஊழியக்காரத்தில் அன்பாகிறீங்க, ஊழியக்காரங்களும் விசுவாசத்தில் அன்பாக இருக்க வேண்டும். கடைசியாக யோவான் 13:34 என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த இடத்துல இயேசு தன்னுடைய சீசரிடத்தில் சொல்கிறாரு, தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் சபையிலருடைய ஆட்கள்கிட்ட அன்பாக இல்லாமல் வெளியுள்ள ஆட்கிட்ட எப்படி அன்பாக இருப்பீங்க? அது மாய்மாலும். எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து உங்க கூட ஒரே சபையில் உட்கார்றாங்க இல்லைங்களா, அல்லது கையில் பைபிளை சுமந்து கொண்டு இருதயத்தில் இயேசுவை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா, தயவுசெய்து கிறிஸ்தவ மக்கள் ஒரு இடத்துல என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். இது ஆண்டவரே கொடுத்த கட்டளை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தேவனிடத்தில் அன்பாக இருங்க, உங்களிடத்தில் நீங்கள் அன்பாக இருங்க, உங்கள் மனைவிடத்தில் அன்பாக இருங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அன்பாக இருங்க, அதுபோல் ஊழியக்கார இடத்துல அன்பாக இருங்க, சபையில் வரக்கூடிய விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருங்க. இங்கே அன்பு இருந்தால் தான் வெளியில் அன்பு வரும். இந்த அன்பை தான் ஆண்டவர் பிரதானப்படுத்துகிறாரு. பழையபடி 1 கொரிந்தியர் 13 ஃபுல்லாக படிங்க. அதில் கடைசியில் ஒரு வசனம் வரும், அன்பே பெரியது. அந்த டார்கெட்டில் நீங்கள் அப்படியே நில்லுங்க, வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளை இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க நீர் உதவி செய்வராக. தேவனாய் உம்மிடத்தில் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த லைஃப் பார்ட்னர் இடத்துல, பெற்ற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவரை ஊழியக்காரிடத்தில், செவ்வாயிடத்தில் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.